ஆக்கக்கூடிய தினம் இல்ல என்னன்னா இந்த ஒரு தினம்னாலே அந்த ஒரு நாளை தவிர மற்ற நாள் நீ நினைக்க கூடாதுன்ற மாதிரி தான் அர்த்தம். அந்த ஒரு நாள் மட்டும்தான் நீ ஞாபகம் வரணும் உனக்கு. அந்த ஒரு நாள் இந்த போதை ஒழிப்பு தினம்னு போகக்கூடியவர்கள் அவங்களே போதை அடிச்சுக்கிட்டு போறாங்களா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. அடுத்த நாள் போதை அடிச்சுக்கலாம், இந்த ஒரு நாள் மட்டும் அடிக்க கூடாதுன்னு சொல்ல வர்றாங்களான்னு புரியல. இந்த மாதிரி தினம் தினம் என்று சொல்லி கொண்டாடுவதே ஒரு கிறுக்குத்தனம் என்பதை ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த போதை ஒழிப்புன்னு இவங்க கொண்டு வர்றாங்க. போதை ஒழிப்பு விழிப்புணர்வு என்று பேசுகின்றார்கள். ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் ஒழுங்கா செய்யறாங்களா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தால் வெறுமனே பேரளவுல போதை ஒழிக்கணும், அவ்வளவுதான். அதை எப்படி ஒழிக்கணும், எப்படியான நிலைப்பாடுகளை எதிர்த்தால் அது ஒழியும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேனுது. ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இதுக்கு அழகான தீர்வை நமக்கு கற்றுத்தருகின்றது. போதை என்பது பல விதத்துல பல ரகங்கள்ல இதை கொண்டு வந்துட்டான். இப்ப என்னென்ன மாதிரிலாம் போதையை கொண்டு வருகின்றார். போதை என்பது மதுவும் போதையில தான் அடங்குகின்றது. கஞ்சா, அபினு, ஹெராயின், ஒயிட்னரு, கொகைனு, இப்படி வாயில் நுழையாத பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இவ்வளவு பேரா இதுக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரவுன் சுகரு, இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே நீளுது. இப்படி என்ன பேர்ல அவர்கள் போட்டாலும் என்ன பேர்ல நீங்க கொண்டு வந்தாலும் இஸ்லாம் ஒரே வரியில இதை முடிச்சிருது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் ஆக்கப்பட்டுள்ளது. என்ன பேர் வேணாலும் நீ அதுக்கு வச்சு தொலை, ஆனால் நீ என்ன பேர் வச்சாலும் இது ஹராமு. எது ஹராமு? போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவுக்குன்னா ஒரு கிளாஸ்ல தண்ணியை ஊத்தி பேரிச்சம்பழத்தை ஊற வைப்பாங்க. அப்படி ஊற வைக்கக்கூடிய பேரிச்சம்பழம் கொஞ்சம் நாள் பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் தள்ளாட்டம் கொடுக்கிற மாதிரி தெரியும். அதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு மார்க்கம் இந்த விஷயத்துல நமக்கு வழிகாட்டுகின்றது அப்படின்னு. அதோடு மட்டுமில்லாம சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அதாவது ஒரு ஃபுல் அடிச்சா தானே நமக்கு இது ஏறுது, போதை ஏறுது, அதனால நம்ம ஒரு ஆஃப் மட்டும் அடிச்சுக்கிறோம், ஒரு குவார்டர் மட்டும் அடிச்சுக்கிறோம்னு ஆள் இருக்கா இல்லையா? என்னன்னு கேட்டா எனக்கு 2 பாட்டில் அடிச்சாதான் ஏறும், அதனால நான் காவாசி அடிச்சுக்கிறேன், அரைவாசி அடிச்சுக்கிறேன் என்று நிலைப்பாடு எடுக்கிறத பாக்குறேன். அப்படிதான் நாசமா போறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லி காட்டுகின்றார்கள், மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எதை அதிகமா சாப்பிட்டால் போதை தருகின்றதோ அந்த போதை தரக்கூடிய வஸ்தை கொஞ்சமா சாப்பிடுவதும் ஹராம். எப்படி இஸ்லாம் கோடு போடுது பாருங்க. மதுகபு நூல்ல தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதிகமா அடிச்சா தான் கூடாது, கொஞ்சமா அடிச்சா பிரச்சனை இல்லை, ஆலிம்களுக்கு மட்டும் சொல்லு, பாமரர்களுக்கு சொல்லிடாத. காரணம் என்ன? பாமரனுக்கு அளவு தெரியாது, அவன் எக்ஸ்ட்ரா கூடுதலா அடிச்சு விட்டுருவான் போதைய அப்படின்னு சொல்லி மதுகபுல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எதை நீங்க அதிகமா சாப்பிட்டா அது போதை தருமோ அதை குறைவாக சாப்பிடுவதும் கலீலுஹு ஹராம், கொஞ்சமா இருந்தாலும் அது ஹராம் தான் என்று அழகான ஒரு வழிகாட்டுதல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இது அடிப்படைங்க. அதாவது போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமு. அதே மாதிரி அதை அதிகமா அடிச்சா எது ஹராமோ அதை கம்மியா சாப்பிட்டாலும் ஹராம்ன்றது அடிப்படை. அது அல்லாமல் இந்த போதையை ஒழிப்பதற்கு இஸ்லாம் எத்தகைய வழிகாட்டுதலை எல்லாம் காட்டுகின்றது, இவர்கள் எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. போதையை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்ன பிரச்சாரம், போதையை ஒழிக்க என்ன பிரச்சாரம் அப்படின்னா, குடியை கெடுக்கும் அந்த பாட்டில் மேலே எழுதி விட்டு அதனால குடி ஒழிஞ்சிருமா? குடியை கெடுக்கும்னா குடின்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். குடிக்காம இருக்கிறவனுக்கு குடி அப்படின்னு தான் அவன் படிப்பான். அவனுக்கு அந்த கெடுக்கும்ன்றதெல்லாம் அவனுடைய கண்ணுக்கு தெரியாது. அதான் அந்த போர்டு ஒண்ணு வச்சாங்களாம், குடியை கெடுக்கும் போர்டு போடணுமா இல்லையா? குடின்னு மட்டும் 2 பெரிய எழுத்தா எழுதிட்டு எய் கெடுக்கும்ன்றதை கீழே சிறுசா எழுதி விட்டாங்க. அந்த மாதிரிதான் இங்க நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாம அவனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணா, தண்ணி அடித்து கொண்டு தள்ளாடி கொண்டு இருக்கிறவனுக்கு பாட்டில உள்ள எழுத்து தெரியுமா? அவனுக்கு பாட்டிலே தெரியாது.
அவனுக்கு பாட்டில்ல உள்ள எழுத்து எப்படி தெரியும்? அப்ப இதையெல்லாம் சிந்திக்க மறுக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாம மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வராங்க, போதை ஒழிக்கிறதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போமாக்கும். என்னங்க ஸ்ட்ரிக்டா இருக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து போட்டாங்க. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இந்த மாதிரி குடிக்கிற கட்டம்லாம் வந்துச்சுன்னா கீழே எச்சரிக்கை போடணும். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கு அப்படின்னு ஸ்க்ரோலிங் போட்டா அவன பாப்பானா? யாரு பாப்பா? அப்ப இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கிறத பாக்குறோம். புகையிலை பொருட்களுக்கு மேல மண்டை ஓட போடுங்க. உடனே இவர்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. மண்டை ஓடு போட்டா எங்களுக்கு விக்காது, மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க, எல்லாமே ஃபார்மாலிட்டி தான். அப்ப இப்படி மக்களை இயக்கக்கூடிய வேலையை பாக்குறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? மதுன்ற ஒரு பொருள் ஹராம்னா டோட்டலா அது அனைத்தும் தடை செய்யப்படுகின்றது. எப்படி தடை செய்யப்படுது? மதுவை தயாரிக்கிறவன், மதுவை ஊத்தி கொடுக்கிறவன், மதுவை சுமந்து கொண்டு போறவன், மதுவை குடிக்கிறவன், இப்படி மதுல தொடர்புடைய யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அனைவரும் அல்லாஹ்வால் சபிக்கப்படுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி சட்டம் போட்டா அவங்க பயப்படுவாங்களா? இப்படி மம்மாடி மதுவை தூக்கிட்டு போனா கூட ஹராமு, மதுவை ஊத்தி கொடுக்கிறது ஹராமு, மதுவை விக்கிறது ஹராமு என்று இங்கே என்ன விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்றால் குடிக்கிறது மட்டும்தான் ஹராம்னு விளங்கி வச்சிருக்கான். ஆனா இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது? அதுக்கு ஒத்துழைப்பதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவனையும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இப்படி போதையை நீங்க அடிக்கிறீங்களா, உங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. யார் யாரு இந்த மாதிரி மது அடிக்கின்றார்களோ அவர்களை அவர்களுக்கு உண்டான தண்டனை என்ன? செருப்பாலையும் விளக்கு மாத்தாலையும் கையில அடைச்ச பொருள்களால எல்லாம் பிடிச்சு அடிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணாங்கன்னா மதுவை கொண்டு பிடிச்சிட்டு வந்திருக்காரு, அடிங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டா செருப்பு தான் பறக்கும், விளக்கு மாதிரி பறக்கும். இப்படி ஒரு ஆளுக்கு அடி கொடுத்தா அடுத்த ஜென்மத்துக்கு யோசனை பண்ணுவானா? குடிக்கிறத பத்தி யோசிப்பானா? போதை மறுவாழ்வு மையம்னு வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியும்ல, போதையில இருந்து எப்படி மக்களை மீட்டெடுக்கிறாங்கன்னு. உள்ள கூட்டிட்டு போய் செம கவனிப்பு, அடிச்சு பின்னி எடுத்துறது. அதுக்கு அடுத்து அவன் பாட்டியில பார்த்தாலே அடிதான் அவனுக்கு ஞாபகம். அடி ஞாபகம் வந்தா குடிப்பானா? இஸ்லாம் அப்படி தீர்வு சொல்லுது. என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப அடிச்சு விட்டாங்க, ஒரு ஆள் காலி. அங்கேயே மறுவாழ்வு மையத்துல ஒரு ஆள் சாகக்கூடிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்ப இப்படி இஸ்லாம் இந்த மாதிரி சாகக்கூடிய அளவுக்கு அடிச்சிடாதீங்க, செருப்பால இதுல அடிங்க, ரொம்ப அடிச்சிடக்கூடாது, லிமிட்டா அடிக்கணும். இப்படி அழகா அதுலயும் வழிகாட்டுதலை பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த குடியில பழக்கப்பட்ட ஆளு, போதையில பழக்கப்பட்ட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் அதை கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு அதை அடிமையாகி அவனுக்கு உலகத்தில் உள்ள எதுவுமே தெரியாது. அந்த பாட்டில் அந்த கஞ்சா அபின் மட்டும்தான் தெரியும். அதுக்காகத்தான் அந்த அபின் உபின் கஞ்சா அடிச்சு பழக்கப்பட்டவனுக்கு என்ன சொன்னாலும் செய்வான். ஒரு கொஞ்சோண்டு கஞ்சா தர்றேன், நீ இந்த வேலையை செஞ்சுட்டு வான்னு சொன்னா அப்படி வெறித்தனமா போய் செய்வான். அதுக்கு இஸ்லாம் எப்படி மக்களை மீட்டடிச்சு தெரியுமா? இங்க உள்ள முடிகாரர்களை விட தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு குடிகாரர்களா இருந்தாங்க அங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களை இஸ்லாம் மீட்டெடுக்கின்றது. எப்படி மீட்டெடுக்கின்றதுன்றத பாக்கிறோம். அதே நேரத்தில் இங்க உள்ள ஆள்கள் குடிக்கிறதுக்கு இன்னொரு பிரத்யேகமான காரணமும் இருக்கு, அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி குடிக்கிறதுலாம் அவங்க யார கடவுளா நம்புறாங்களோ அந்த கடவுளே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படி நம்பிக்கை இருக்கா இல்லையா? கடவுளுக்கு போய் படையல் வைக்கிறதே குவார்டர் பாட்டில தான் வைக்கிறாங்க, பார்த்தோமா இல்லையா? அந்த தேனி பக்கத்துல சின்னமனூர் ஏரியால குச்சனூர் கோவில்ல கடவுளுக்கு 4000 குவார்டர் பாட்டில்கள் கொடுக்கப்பட்டது படையலாக. அந்த குவார்டர் பாட்டிலை எடுத்து அந்த சிலைகளுக்கு பிந்துவாரத்தில் ஊத்துனாங்க. கடவுள் அப்படிதான் குடிப்பாரு. என்னன்னா நமக்கு சிரமங்களை மறக்கிறதுக்கு, வேதனைகளை மறக்க ஒரு குவார்ட்டு தேவைப்படுது. கடவுளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அப்ப இவ்வளவு பேரை மெயின்டைன் பண்றதா இருந்தா அப்ப அவருக்கு எத்தனை பாட்டில் தேவை? இப்படி யோசிக்கின்றாரு. அதுதான் அவர்களை குடியின் பக்கம் தள்ளு. குடிக்கிறது தப்புன்னே அவரால், தவறுன்னு அவரால் ஆன்மீக அடிப்படையில் சொல்ல முடியுமா? உலகத்துல குடிச்சிட்டு தள்ளாடுறான், கீழே படுத்து கிடக்குறான், அதனால பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க. ஆன்மீக அடிப்படையில் மது ஹராம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த மதமும் அப்படி சொல்லாது. கிறிஸ்தவ மதத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இயேசு செய்த முதல் அற்புதமே என்ன? தண்ணியை சாராயமா மாத்தினாரு. அதுதான் அவர் செஞ்ச முதல் அற்புதம்.
ஒரு விருந்துல போய் அவர் என்ன செய்யறாரு, மொத்தம் அற்புதம் என்ன, சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி தண்ணியா மாத்திட்டாரு, சாராயமா மாத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த சாராயத்தை குடித்தவர்கள் சொன்னார்கள், பழைய சரக்கை விட இந்த சரக்கு சூப்பர் சரக்கு என்று சொன்னார்கள். அதுலயே இருக்கு, பைபிள்லயே இருக்கு, கூடுதல் குறைவா சொல்லல. அப்ப இப்படி நம்பினார்களே. ஆனால் தேவாலயத்தில் வச்சு ஊத்தி கொடுக்கறாங்களா பாக்குறோமா? தேவாலயத்துக்குள்ள தண்ணி ஒயின் இருக்குங்க, அப்படியே கிளாஸ்ல கொஞ்சம் ஊத்துவாங்க, ஒரு முடக்கு மட்டும் அடிச்சுட்டு கடவுள் இடத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்துடணும். அப்ப என்னன்னா குடினா என்னன்னு தெரியாம பியூரா வருவான்ல, அவனுக்கு ஊத்தி கொடுத்து அவனை நாசப்படுத்தக்கூடிய வேலையை மதங்கள் என்ற போர்வையில செய்யக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, அப்படி வார்த்தை எடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மது ஹராம் என்ற ஒரு வசனம் இறங்குது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். மதீனாவினுடைய அந்த தெருக்கள்ல மது ஆறு ஓடியது, பீப்பா பீப்பாவா பேரல் பேரலா வச்சிருந்தாங்கல்லங்க, அவ்வளவு மொடா குடிகாரர்கள் அம்புட்டையும் தூக்கி கவுத்தி விட்டாங்க. கவுத்தி விட்டா மதீனாவுடைய தெருக்கள்ல மது ஆறு ஓடியது என்று சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்னா, எப்படிப்பட்ட மாற்றம் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட மாற்றம் எப்படி வந்துச்சு? இப்படி மொடா குடிகாரர் இடத்துல இப்படிப்பட்ட மாற்றம் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? இந்த உலகத்துல நீ குடிக்கிறத நீ தடுத்துக்கிட்டீங்கன்னா மறுமையில உனக்கு இருக்கு பாரு, அந்த மதுவினுடைய மகிமை இருக்க, அதை பத்தி அல்லாஹ் பட்டியல் போடுறான். இன்னல் அபுரார லஃபீ நஈம் அலல் அராயிகி யன்துரூன் தாரிஃபு ஃபீ உஜூஹிஹிம் நவ்ரத்தன் நஈம் யுஸ்கௌன மின் ரஹீகின் மஹ்தூமின் ஹிதாமுஹு மிஸ்க் வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். நல்லவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இன்பத்தினுடைய இன்பத்தை அவருடைய முகத்திலிருந்து நீங்க கண்டுகொள்வீர்கள். இஸ்கௌன மின் ரஹீகின் ஹிதாமுஹு மிஸ்க், அவர்களுக்கு மது புகட்டப்படுவார்கள், அதனுடைய முத்திரை இருக்கிறதே அது கஸ்தூரி ஆகும். கஸ்தூரியை வச்சு முத்திரையிட்டு மது கிடைக்கும் என்றால் அது எப்படிப்பட்ட மதுவா இருக்கும்? மிசாஜுஹு மின் தஸ்னீம் ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், அதனுடைய கலவை தஸ்னீம் என்ற அந்த கலவை நெருக்கமானவர்கள் யாரோ அவர்கள் அதை அருந்துவார்கள். அதை குடிக்கிறதுனால தலைவலி வராது. இப்படி தள்ளாடிக்கிட்டு நீங்க எடுக்க மாட்டீங்க. அங்கே மது ஆறு, பாலாறு, தேனாறு இப்படி ஓடும். இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் தான் அவங்களுக்கு ஆஹா, இங்க நம்ம இதை பாய்காட் பண்ணோம்னா, இதை தடை செய்து கொண்டோம் என்றால் அங்கே அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த உத்தரவாதம் தானே அவங்களுடைய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தா இல்லையா? அதாவது குடிக்க போவான், அவனால அதை ஞாபகப்படுத்தணும், மறக்க முடியாது. அப்படி போறவனுக்கு அது ஒரு கவுன்சிலிங் தான். என்ன கவுன்சிலிங்? இங்க நம்ம இதை தவிர்த்து கொண்டால் அங்க இருக்கு பாரு, அப்படிப்பட்ட மகத்தான மது நமக்கு கிடைக்க இருக்கின்றது, இதனிடத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்க போறான். இப்படி ஒருவன் நம்பினால் அது சரியா இருக்குமா? கடவுளே ஊத்தி கொடுத்தாரு, கடவுளே தண்ணி அடிச்சாருன்னு சொல்றது சரியா வருமா? அப்போ இஸ்லாம் அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த மது பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. உலகத்திலே கணக்கு எழுதி கணக்கு வெளியிடுகின்றார்கள். உலகத்திலேயே முதல் வியாபாரம் ராணுவ தளவாடம். அந்த ராணுவ தளவாட வியாபாரத்துக்கு அடுத்தபடியா இந்த விற்பனைகள் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மதுவை இஸ்லாம் எப்படி ஒழித்தது என்றால், இப்படிப்பட்ட முதல்ல அடிப்படை சொல்லிருச்சு டோட்டல் ஹராம்னு. அதுக்கடுத்து அதுக்கு உண்டான தண்டனைகள், நீ குடிச்சேன்னா உனக்கு இங்க அடி கிடைக்கும், மறுமையில டோட்டலா இல்லாம போயிடும். இங்க மது குடிச்சேன்னு சொர்க்கத்துல இருக்கிற மது உனக்கு இல்ல அப்படின்னாலே அதுவே பாதி பயம் வந்துடும் மாடி. அப்ப அங்கே நமக்கு இல்லாம போயிருமா? அதோடு மட்டும் இல்லாமல் மறுமையில உனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் பட்டியல் போடுறான். இப்படி சரியான முறையில கடவுளை சரியான முறையில நம்புவார்களே ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை கரெக்டா இருக்கும். அப்படி இல்லாம இருந்தா அவர்களுடைய நம்பிக்கையும் தள்ளாட்டத்துல தான் போகும், அது அவர்கள் நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை தகவலாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.